அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது சிற ராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க. மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க. மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான். மகம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை விஷ்ணு பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமோ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றதான் உண்மைங்க. ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்து ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதற்கு அதிகமாக இருக்குங்க. அதே சமயம் இல்லை நாங்கள் நிரந்தரமாக பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நிரந்தரமாக பிரிவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 வாட்டி நீங்கள் கிளியராக யோசிச்சுட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஒரு நல்ல சுமூகமான முடிவு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் அவ்வப்போது கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட ஒரு தடவை மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் அதே சமயம் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிரியேட் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் 8வது வீடுன்றது உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் அதாவது பல் கண் அல்லது பல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஆல்ரெடி அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் கேத்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இன்கேஸ் இப்போ நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய தாயோ அல்லது உங்களுடைய தந்தையோ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுனா சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அவங்க ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது அவங்களுக்கு உங்களுடைய மறுப்பை சாஃப்ட் கார்னரில் தெரிவிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக
வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து இப்போ உங்களுக்கு சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கோள்களுமே உங்களுடைய 8வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே நம்மளுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 1, 4 அல்லது 8 ஆகிய இடங்கள்ல எதனோ ஒரு இடத்துல அமர்ந்து அவங்க வந்து 2 பேருமே 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமா இருக்கின்ற கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக திகழும் நண்பர்களே. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. அவர் கூட கலவையாது நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 7வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் சரிங்களா உங்களுடைய மனைவின் பேரில் வந்து புதிதாக நீங்கள் சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் வந்து விழுத்துங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் பிள்ளைகள் வரம் இல்லாமல் ஒரு சில தாய்மார்கள் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து அடுத்து 10 மாதத்துக்குள்ளே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.